ஹலோ வாக்ஸிட் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா திரும்பவும் வந்திருக்கேன். இன்றைக்கும் ஒரு நல்ல பதிவோடு தான் திரும்பவும் வந்திருக்கேன். விதியை மாற்ற ஒரு வழி உண்டு. என்ன கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல? அப்போ கேளுங்க. இங்கே ஏன் ஒருத்தரோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக நல்லபடியாக நகருது, இன்னொருத்தரோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு நகருது? ஒரு சில பேரோட லைஃப்பில் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து ஸ்மூத்தாக ஈஸியாக போகும். ஸ்கூலிங், காலேஜ், எம்ப்ளாய்மெண்ட், மேரேஜ், சில்ட்ரன் அப்படின்னு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக சீக்வன்ஸாக நகரும். ஒரு சில பேரோட லைஃப்பில் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பகீரத பிரயத்தனம் பண்ணி தான் கிடைக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி முட்டி மோதி அப்புறம் தான் கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் கிடைக்காமலும் போகும். இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ஏன் நம்மள ஒருத்தராக கூட இருப்போம். அவங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காங்களே, ஆன்மீகத்தில் இவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்களே, எல்லாருக்கும் உதவி செய்கிறவங்களாக இருக்காங்களே, ஆனால் அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் இல்லையா? அப்போது அதுக்கான பதில் இதுதாங்க. நம்முடைய லைஃப் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிசைன்ட், ரிட்டன் அண்ட் அப்ரூவ்டு. ஜஸ்ட் இமேஜின், சுப்ரீம் பவர்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் நம்மளுடைய எல்லாரோட பேர் கொண்ட புக்ஸ் அடுக்கி இருக்கும். அதில் நம்மளுடைய பேருள்ள புக்கை எடுத்து பார்த்தா நம்மளுடைய டே 1 லாஸ்ட் டே வரைக்கும் எல்லாமே சீன் பை சீன் எழுதி இருக்கும். அதுபடி தான் நம்ம லைஃப்பும் நகரும். ஒரு நிமிஷம், சீன் பை சீன் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. திரைப்பட இயக்குனர்களை திரையுலக பிரம்மாக்கள்னு இதனால தான் நாம் வர்ணிக்கிறோமோ? இப்போ புரிஞ்சிருக்கோம் அந்த சுப்ரீம் பவர்னு நான் யாரை மென்ஷன் பண்ணேன்னு. இதுதான் நம்மளுடைய விதி. இதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஆனால் சுவாச பயிற்சியும் இறை வழிபாடும் செய்வதன் மூலமாக இதை மாற்ற முடியும்னு சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இதில் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துறது தான் இந்த சுவாச பயிற்சியும் இறை வழிபாடும். இதை தாங்க பல சித்தர்களும் ஞானிகளும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, இன்னையோட பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவூட்டியாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவோட திரும்பவும் வரேன். நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா. சட்டா.